கோவை செம்பட்டி பகுதியில ஹெல்மெட் போடாம வந்ததால இந்த பையனை லட்டியால அடிச்சதும் இல்லாம போனை தட்டி விட்டு கீழே விழுந்து உடஞ்சும் போயிடுச்சு. நிறுத்திட்டு ரெக்கார்டு கேட்டாங்க. ரெக்கார்டு எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இல்ல, சாஃப்ட் காப்பி இருக்கு. சாஃப்ட் காப்பில பார்க்க முடியாது. பெரிய புளுத்தியான்னு சேர்த்து அடிச்சாரு. நான் வீடியோ எடுத்ததுக்கு என் போனை தட்டி விட்டு என் போனை உடச்சிட்டாரு. ஹெல்மெட் போடாம வந்த எனக்கு ஒன்னு ஸ்பாட் ஃபைன் போட்டிருக்கலாம், இல்லனா கோர்ட்டுக்கு போய் கட்டுற மாதிரி ஃபைன் போட்டு இருக்கலாம். ஆனா ரெண்டுமே இல்லாம என்ன அடிக்கிறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? அதுவும் இல்லாம என் போனை தட்டி விட்டதுனால கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அதுக்கான ஆதாரமும் இந்த வீடியோவில் நான் இணைக்கிறேன். ஹெல்மெட் போடாததுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஃபைன் போட்டுருக்கணும். ஒன்னா ஸ்பாட் ஃபைன் போட்டுக்கணும், இல்ல கோர்ட்ல ஃபைன் போட்டுருக்கணும். ஸ்பாட் ஃபைன் போட்டதால கட்டி இருப்போமா? இவர் யாரு எங்களை அடிக்கிறதுக்கு? பொதுமக்களிடம் காவலர்கள் அத்துமீறி நடந்துகிற இந்த போக்கு என்னைக்குதான் மாற போகுதுன்னு தெரியல. நான் திருடனோ குடிகாரனோ இல்ல, வண்டியுடைய டாக்குமெண்ட் லைசன்ஸ் எல்லாம் மொபைல்ல சாஃப்ட் காப்பியா இருக்குது அப்படின்னு காட்டின. அதுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகள்ல திட்டி அடிச்சிருக்காப்புல. இந்த காவல்துறை அதிகாரியை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. என் போனை உடைச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, என் போன் பாருங்க எப்படி இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் ரெக்கார்டு. நாங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்ப அடிச்சுட்டு எங்களை போனை புடுங்கிட்டு போயிட்டாருன்னா